இளைஞர்கள் வந்து இப்போ காங்கிரஸ் சைடில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே டிவிகே சைடில் தாவிட்டு இருக்காங்க எல்லாரும். முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி, ஜென்ரலாகவே உலகமெங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது வாடிக்கையாக இருக்கிற அரசியல் கட்சிகள் மீது இளைஞர்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது ஒன்றும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. உலகமெங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஒரு வாடிக்கையான அரசியல் கட்சிக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறதில்லை. நாங்கள் போனால் அவங்க அதே அரசியல் தானே நடக்குது, எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் புதுசாக முதல் முறையாக வர இளைஞர்கள் புதிதாக தொடங்குகிற அரசியல் கட்சிக்கு போகிறது நார்மல். இது ஒன்றும் தமிழ்நாட்டில் இந்த கட்சிக்காக போகிறது ஒன்றும் ஒரு புதிய ஃபினாமினன்லாம் கிடையாது. உலகமெங்கும் இதுதான். எல்லா எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கொஞ்சம் அவங்களுடைய நடை உடை பாவனையை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை. டிஎம்கே கூட இளைஞர்கள் போய் சேர்றதில்லை, பிஜேபிக்கு போகிறதில்ல, ஏடிஎம்கேக்கு போகிறதில்ல. எந்த பார்ட்டிக்குமே இளைஞர்கள் புதிதாக வருவோம் போவதில்லை. நான் ஒத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர், புதுசாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு வரவங்க புதிதாக துவக்கப்பட்டுக்கிற கட்சிக்கு மேலே கொஞ்சம் ஆர்வமாக போகிறாங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன். தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணி சேர்ற மாதிரி ஒரு தகவல் இருக்காங்க. நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்றம் தலைமை தாங்குது. அந்த கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு. அப்போ ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா? இந்த நெகோசியேஷன்ஸ், இந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து பிரஸ் மூலமா பண்ண முடியாது. எல்லா கட்சிக்குமே தேர்தலில் நின்னாக்கா ஆட்சிக்கு வரணும்னு தான் ஆசை. அதுக்கு தானே தேர்தல் நிற்கிறோம். இல்லாட்டி வெறும் நாங்கள் பொது சேவை செஞ்சுட்டு போடுவோம்ல. தேர்தல் நின்னா எங்களோட பிரதிநிதிகள் ஜெயிக்கணும். எங்க பிரதிநிதிகள் ஜெயிச்சாங்கன்னா அரசாங்கத்தில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கு. ஆனா அந்த பேச்சுவார்த்தையோ அதோடைய ஃபைனாலிட்டியோ ஒரு பிரஸ் மூலமா பண்ண முடியாது. நீங்க எலெக்ஷன் சூழல் என்ன, அதுக்கப்புறம் எப்படி அமைதுன்னு பார்த்து தான் முடிவு. இப்போ திமுக வந்து பாஜக உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே போல காங்கிரஸ் வளரக்கூடாதுங்கிறதுலையும் குறியா இருக்கிற மாதிரி தகவல் வருது. அப்படிலாம் இல்லை. எங்களுடைய வளர்ச்சி இல்லாத காரணத்தில் வேற யாரையும் பிளேம் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் எங்களை தான் தான் பிளேம் பண்ணுவோம். நாங்கள் வளரணும்னா நாங்கள் செயல்படுவோம். நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லணும். எங்களுடைய கட்டுமான வசதியை நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும். நாள்தோறும் நாங்கள் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸில் நாம் வந்து வளரணும்னாக்க நடைமுறை பிரச்சனைகளை இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை பிரச்சனை அழுத்தமாக பேச வேண்டும். அதுல கொஞ்சம் நாங்கள் தவறி விட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ ஜென்சி தலைமுறை எப்படி இருக்குங்க? தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, இந்திய அளவில் எப்படி இருக்கு? உலகமெங்குமே ஜென்சிக்கு வந்து வாடிக்கையான அரசியல் மீது நம்பிக்கை கிடையாது. நீங்க பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு, நேபாளில் ஆச்சு, ஆனா இப்ப ஸ்ரீலங்காவில் ஆச்சு. ஜென்ரலாவே ஜென்சிக்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பாலிடிக்ஸ் பிடிக்காது. புதுசா யாராவது வந்தாங்கன்னா அது பின்னாடி அது ஒரு போறதுக்கு இருக்கும். ஆனா நீங்க ஸ்ரீலங்காவில் பாத்தீங்கன்னா ஜென்சியில் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் தான் திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் அடுத்த மாசம் தேர்தல் நடக்க போகுது. இந்த ஜென்சி ஒன்றும் ஆட்சிக்கு வர மாதிரி எனக்கு தெரியல. இப்ப கூட இந்த கலிதா ஜியா இறந்து போயிட்டாங்க. அவங்க பையன் 17 வருஷம் கழிச்சு தாரிக் ரஹ்மான் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. அவரு அந்த கட்சி தலைவராக. அதனால வாடிக்கையான அரசியல் கட்சிகள் தான் ஜனநாயக ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாங்க. ஜென்சி வந்து அவங்களுடைய கோவத்தை கொஞ்சம் வெறுப்பு அப்பப்ப காமிக்கிறாங்களே தவிர ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா எங்கேயுமே மாறுறதுக்கு இங்கேயும் சிரமம். இப்போ ஜோதிமணி வந்து இப்போ காங்கிரஸ் வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. செல்வ பிறந்தை வந்து இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து? அவங்க என்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் அந்த மாதிரி எழுதினாங்கன்னு எனக்கு தெரியாது. எழுதுனதை நான் பார்த்தேன். எதுக்காக, என்ன ட்ரிகருக்காக அவங்க எழுதினாங்கன்னு எனக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ அந்த ஸ்ட்ரென்த்தும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. அவங்க மாவட்டத்திலயோ அவங்க தொகுதியிலயோ நடந்த சம்பவத்தை வச்சு அவங்க இப்படி போட்டிருக்காங்களா இல்ல பொதுப்படையா போட்டாங்களா எனக்கு தெரியல. அந்த விளக்கம் நீங்க அவங்க தான் கேட்கணும். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேல்யூ, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.